அண்மை செய்தி. அமோனியா வாயு கசிவால் 7 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட தொழிலாளர்களில் 7 பேர் உயிரிழந்தது குறித்து விசாரணை தொடங்குகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பண்ணையிலிருந்து வெளியேறிய அமோனியா வாயு கசிவின் காரணமாக அங்கே பணியில் இருந்த 70க்கும் மேற்பட்டவர்கள் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். அதில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவரை இன்னும் பலர் மிகவும் தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் உயிர்காக்கும் சிகிச்சையிலே ஸ்டான்லி மருத்துவமனையில் எல்லாம் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அமோனியா வாயு கசிவு தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சாந்தாராம் அவர்கள் தலைமையிலே 3 சுகாதாரத்துறை வல்லுநர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவினர் அமோனியா வாயு கசிவுக்கான காரணம் என்ன, அது எவ்வாறு கசிந்தது, அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, வருங்காலத்தில் இது போன்று அமோனியா வாயு கசிவு ஏற்படாத வகையிலே அமோனியாவை கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் என்ன என்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறையை அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய முதல்வர் சாந்தாராம் உள்ளிட்டவர்கள் தலைமையிலான அந்த 3 கொண்ட குழு உடனடியாக ஆய்வு நடத்தி அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யும் எனவும் அமோனியா வாயு பயன்பாடு தொடர்பாக சில புதிய நெறிமுறைகள் வகுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது 7 பேர் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்திருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய காலத்தில் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் தொழிற்சாலையிலே பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நெறிமுறைகள் என்ன என்பது குறித்த வரையறையை அரசுக்கு பரிந்துரைப்பதற்காக இந்த குழுவினர் செயல்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் அந்த துறையினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் தமிழக அரசின் சார்பில் இந்த விபத்து தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக விரைவில் குழு அமைக்கப்படும் என்ற தகவலையும் சொல்லியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.